வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அருமையான கதை. இது வெறும் பொழுதுபோக்கு கதை மட்டும் இல்லைங்க. உண்மையான செல்வம்னா என்ன அப்படின்னு நமக்கு எல்லாம் புரிய வைக்கிற ஒரு ஆழமான பாடம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதை விக்ரமாதித்தன் தோள்ல வேதாளம் தொங்கிட்டு போகும்போது அந்த வேதாளம் சொன்ன பல கதைகள்ல ஒண்ணு. வழக்கம் போலவே வேதாளம் ஒரு புதிரோட தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. இதுதாங்க நம்ம கதையோட முக்கியமான கேள்வி. ஒரு மன்னனுக்கு தானா தேடி வர ஒரு பெரிய புதையல அவன் வேண்டான்னு சொல்றான். என்னது, அவன் என்ன முட்டாளா? இல்ல அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு பெரிய ஞானம் ஒளிஞ்சிருக்கா? வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஆனா நம்ம கதை ஒரு மன்னன் கிட்ட இருந்து தொடங்கல. ஆச்சரியமா இருக்குல்ல? சாமந்தன் அப்படிங்கிற ஒரு இளம் வியாபாரி ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி தவிக்கும் போதுதான் இந்த கதை ஆரம்பிக்குது. அவரோட அப்பா ஒரு பெரிய வியாபாரிங்க. அவரு திடீர்னு இறந்து போனதும் பாவம் சாமந்தனால பிசினஸ சரியா பாத்துக்க முடியல. பயங்கரமான நஷ்டம். கடன் கொடுத்தவங்க எல்லாம் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவனோட வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு. இப்படி மனசு உடைஞ்சு போய் ஒரு நாள் ராத்திரி கடற்கரையில உட்கார்ந்துருக்கும் போதுதான் அவன் ஒருத்தனை பாக்குறான். ஆனா அது சாதாரண ஆள் இல்ல. அவன் பேரு ஹீசிகா, ஒரு கடற்கண்ணி. அவளுக்கும் ஒரு பிரச்சனை. அவளோட காதலன் ஜலேந்திரனை தேடி பூலோகத்துக்கு வந்திருக்கா. இத சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க. ஹிசிகா சாமந்தனோட கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு விலை மதிக்க முடியாத முத்துகளை கொடுக்கறா. அதுக்கு பதிலா சாமந்தன் அவளுக்கு தங்க இடமும் அவ காதலனை தேட உதவியும் செய்யறான். இது ரெண்டு பேரோட பிரச்சனையும் அப்போதைக்கு தீர்த்து வச்சது. இப்ப வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த சின்ன ஒப்பந்தம் ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கிற மன்னர்களால எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த ரெண்டு ராஜாக்களுக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வித்தியாசம். ஒரு பக்கம் மனிதரன் சுயநலமா சொகுசா வாழறான். இன்னொரு பக்கம் பூஷணன் மக்கள் மேல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு நல்ல மன்னன். ஒரு நாள் அரண்மனையில ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குது. சாமந்தன் வீட்டில இருந்து இசிகாவும் போயிருக்கா. அப்போதான் அந்த பேராசை பிடிச்ச மன்னன் மனிதரன் அவளை பாக்குறான். பார்த்த உடனே அவ அழகுல மயங்கி அவளை அடையணும்னு முடிவு பண்ணிடுறான். உடனே ஆள் அனுப்பி இசிகாவை வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வர சொல்லிடுறான். அவ எவ்வளவோ சொல்லி பாக்குறா, நான் ஒரு கடற்கண்ணி, எனக்கு ஏற்கனவே காதலன் இருக்கான்னு. ஆனா அவன் எதையும் காதல வாங்கிக்கவே இல்ல. தன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டுறான். அவ ஒத்துக்கலன்னதும் அவன் சும்மா விட்டுடல. அவ மனசு எப்படியும் மாறிடும் நினைச்சு தன்னோட அந்த புறத்திலேயே அவளை சிறை வச்சுட்டான். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இங்க ஹிசிகா கஷ்டப்பட்டுட்டு இருக்க அவளோட உண்மையான காதலன் ஜலேந்திரன் திரும்பி வர்றான். நடந்ததெல்லாம் கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறான். ஜலேந்திரன் நேரா ராஜா கிட்ட போய் கெஞ்சுறான். ஆனா அந்த ராஜாவோட மந்திரி என்ன சொல்றான் பாருங்க. ஹிசிகா மன்னரோட சொத்து. என்ன ஒரு கொடூரமான வார்த்தை. கடல்ல இருக்கிற எல்லா உயிரும் ராஜாக்கு தான் சொந்தமா. அதனால ஹிசிகாவும் அவரோட உடமைதான்னு ரொம்ப திமிரா சொல்றான். அத்தோட நிக்காம அவங்க மொத்த கதையும் திருப்பி போடுறாங்க. ஹிசிகா மேலேயே ஒரு பொய்யான பழிய போட்டு அவளை ஒரு குற்றவாளி ஆக்கிடுறாங்க. அதாவது மன்னரோட பர்மிஷன் இல்லாம பூலோகத்துக்குள்ள வந்தது தப்புன்னு சொல்றாங்க. அவளை விடுதலை பண்ணணும்னா அவங்க கேக்குற விலை என்ன தெரியுமா? 1 இல்ல 2 இல்ல 1,00,000 இரத்தின கற்கள். அடேங்கப்பா! இத கேட்ட ஜலேந்திரனுக்கு தலையே சுத்திடுச்சு. ஜலேந்திரன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த இருத்தின கற்களை எல்லாம் சேகரிச்சுட்டு வர்றான். ஆனா அந்த பேராசக்கார மன்னன் என்ன பண்றான்? பணத்தை வாங்கிக்கிட்டு கொடுத்த வாக்க காப்பாத்தாம ஏமாத்திடுறான். இது ரொம்ப முக்கியமான திருப்பு முனை. ஏன்னா அவனோட இந்த பேராசை தான் அவனோட அழிவுக்கே காரணமா அமைய போகுது. இந்த அநியாயம் பக்கத்து நாட்டு நல்ல மன்னனான பூஷணனுக்கு தெரிய வருது. இத கேட்டதும் அவர் இத சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு. பலமில்லாத மனிதரன மாதிரி இல்லாம பூஷணன் ரொம்ப வலிமையானவர். தர்மத்துக்காக போராட அவர் கொஞ்சம் கூட தயங்கல. நேரா கூர்மகிரி மேல படையெடுத்து போறாரு. போர் ரொம்ப நேரம்லாம் நடக்கல, சீக்கிரமே முடிஞ்சிச்சு. அதர்மம் அழிஞ்சு தர்மம் ஜெயிச்சது. மனிதரன் கொல்லப்பட்டான். ஹிசிகா விடுதலையானா. கடைசியா அந்த காதலர்கள் ஒண்ணு சேர்ந்தாங்க. சரி, இப்போ நாம கதைய ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். நம்மளோட முக்கியமான கேள்விக்கு இங்கதான் பதில் கிடைக்க போகுது. பூஷ்ணனோட அந்த முட்டாள்தனமான முடிவுன்னு சொல்லப்படுற விஷயம் இங்கதான் நடக்குது. ஹிசிகாவும் ஜலேந்திரனும் ரொம்ப நன்றியோட பாதாள லோகத்தோட மொத்த செல்வத்தையுமே அவருக்கு தர்றதா சொல்றாங்க. ஆனா பூஷ்ணன் என்ன பண்ணாரு தெரியுமா? ரொம்ப அமைதியா அதை மறுத்து, நீங்க நல்லா இருந்தா போதும், நான் உங்களை வாழ்த்தி அனுப்புறாரு. இப்ப பாருங்க,
இதுதான் இந்த கதையோட சாராம்சம். மனிதரனுக்கு 1,00,000 இரத்தின கற்கள் கிடைச்சது. ஆனா கடைசியில உயிரையும் ராஜ்யத்தையும் இழந்தான். ஆனா பூஷணன் அந்த பணத்தை வேண்டான்னு சொன்னாலும் அதை விட பெரிய செல்வமான மக்கள் மரியாதையையும் காலத்துக்கும் நிலைச்சு நிக்கிற புகழையும் சம்பாதிச்சார். இதுதானே உண்மையான செல்வம். ஆக வேதாளம் சொன்ன இந்த கதை மூலமா நாம கத்துக்கிற பாடம் என்னன்னா, பணத்தையோ பொருளையோ விட நல்ல குணமும் நற்பெயரும் தான் உண்மையான செல்வம். இதுதான் இந்த தலைப்போட முக்கிய கருத்து. இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.